தை மாசிலேயே இந்த மஞ்சளை நட்டுருந்தா இன்னும் 2, 3 மாதத்துலேயே நான் மகசூலே எடுத்திருப்பேன். ஆனா, இப்போ ஒரு 10 மாதம் நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் ஆழத்தில நட்டாலே போதும். அந்த துளிர் வந்து வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, அத மட்டும் வெளியே தெரியிற மாரி வச்சு மண்ணுல புதைச்சிட்டாலே போதும். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தோட்ட மண்ணையே தான் பயன்படுத்தியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நல்லா மக்கிய மாட்டு உரத்த வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமா கொக்கோ பீட்டும், நெறைய காய்ந்த வேப்ப இலைகள சேர்த்துருக்கிறேன். இந்த வேப்ப இலைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசத்துக்கு மஞ்சளுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். வேர் பூச்சி வராமயும் தடுக்கும். இத வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு, 4 மாசத்துக்கு ஒரு முறை வந்து தொழு உரத்த திரும்பவும் நீங்க குடுத்தீங்கனாலே போதும். அதிகமா நோய் தாக்குதலே வராது. அதனால யார் வேணாலும் நம்ம மாடி தோட்டத்தில பயிர் வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, இந்த மண்கலவையிலேயே கிலோ கணக்கில அறுவடை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.